இன்றைக்கி நம்ம சப்பாத்தியும் வெங்காயம் ஆனியன் போட்டு ஒரு கொஜ்ஜி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ மாவு ஒரு 2 கப் எடுத்து ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம் சப்பாத்திக்கு. அப்புறம் இந்த கொஜ்ஜி செய்கிறதுக்கு ஒரு 2 வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம். ஒரு 3 தக்காளியை நல்லா கட் பண்ணிவிட்டு பச்சை மிளகா 2 போட்டுக்கலாம். கொஞ்சம் 1 ஸ்பூன் நம்ம அந்த சில்லி பவுடர் போட்டுட்டு நல்லா வணக்கிடணும். சூப்பராக இருக்கும். மற்ற காய்கறி போடுறத விட இந்த கொஜ்ஜி மாதிரி செஞ்சு இந்த சப்பாத்திக்கு செஞ்சால் சூப்பராக இருக்கும். சப்பாத்தி எப்படி செய்யலான்னு பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி சப்பாத்தியும் நம்ம கொஜ்ஜி ஆனியன் டொமேட்டோ போட்ட கொஜ்ஜி எப்படி செய்யலாம்